அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தூரன். நான் டாக்டர் சாதிக். இன்றைக்கி நாங்கள் ஒரு மருத்துவ சம்பந்தமானதுன்னு சொல்கிறத விட மருத்துவ உபகரணம் ஒன்று சம்பந்தமாக பார்ப்போம். என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டெதஸ்கோப்னு சொல்லி களத்தில் ஓட்டு கொண்டு படம் எல்லாம் எடுக்கிறாங்க. அது ஸ்டெதஸ்கோப்னா அது வந்து டாக்டர் மட்டும் இல்லை, அது வந்து டாக்டருக்கு ஒரு அடையாளம். சுகாதார உத்தியோகத்தர் ஹெல்த் ஸ்டாஃப் வந்து எல்லாரும் பாவிக்கணும். என்னென்னு சொன்னால் அது சுகாதார சேவைகள் வழங்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான உபகரணம். அப்போ இது வரலாறு சும்மா சின்ன பார்த்தோம்னு சொன்னால் 1816ஆம் ஆண்டு வந்து ரெனி லெனக் என்றவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிசிஷியன் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறார். என்ன மாதிரி கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் ஒரு பேப்பரை உருட்டிட்டு ஒரு ஆண்டு இருதயத்தில் வச்சு காதில் வச்சு கேட்டிருக்கிறார். அப்போ சத்தம் வந்து கிளியராக தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்போ வச்சார் ஓகே இதை மாதிரி ஒன்று நாங்கள் அதான் முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டெதஸ்கோப். அதாவது மனிதன் உடலில் இருக்கிற சில சத்தங்களை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துதான் முதலாவது. இப்போ வந்து 1900 அப்படியே மாரி வந்து 1960ஆம் ஆண்டு வந்து டாக்டர் டேவிட் லித்மன் என்று சொல்கிற ஒரு டாக்டர் வந்து இதை வந்து புதுசாக உருவாக்கியிருக்கிறார். மெல்லிய வெயிட் குறைவாயும் டியூப் எல்லாம் வச்சு அந்த சத்தம் அப்படி வைக்க அது வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு நம்பர் 1 பிராண்டாக இருக்கிறது வந்து லித்மன் ஸ்டெதஸ்கோப் இருக்குது. விலையும் கூட. அப்போ இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வந்து அந்த ஸ்டெதஸ்கோப்பில் அந்த இதயத்தில் வைக்கிற இடத்துல வந்து 2 பக்கம் இருக்கும். ஒன்று வந்து டயஃப்ராம்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தட்டையாக பெருசாக இருக்கும். அது மெட்ட பக்கம் வந்து பெல்லுன்னு சொல்கிறோம், கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அப்போ அந்த 2 இருக்கும். இப்போ இது 2 ஒரு டியூபால், ஒரு ரப்பர் டியூபால் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டு வந்து காது கிட்ட அப்படி 4 கிட்ட வரைக்கும் 2 பிரிக்கும். அது சொல்கிறது இயர் டியூப்ஸ் வந்து இப்போ சாஃப்டான 2 காதுக்குள்ள போடுற எங்கட என்ன ரெண்டு காதுக்கையும் கேட்குற மாதிரி இயர்பட்ஸ் மாதிரி இருக்கு. அப்போ அது வந்து இருக்கு. அப்போ என்ன செய்யுது, நாங்கள் இங்கே இருதயத்திலேயோ சுவாச பையிலேயோ வைக்க அங்கே வர்ற அதிர்வல் சத்தங்களை வந்து அப்படி கவனமாக அதே மாதிரி காத்துக்களால் நடத்தி கொண்டு வந்து எங்களுக்கு. அப்படி இந்த ஸ்டெதஸ்கோப் இல்லைன்னா நாங்கள் காதை கொண்டு பேஷண்ட்டை தான் வச்சு பார்க்க வரும். அப்போ அதைக்குரிய பெஸ்ட் சொல்யூஷன் தான் இது இலகுவாக செய்யுது. அப்போ நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கணும், என்னென்ன தேவைகளுக்கு பாவிக்கலாம்ன்றது சொன்னால் ஒன்று வந்து இருதயத்தின் சத்தங்களை மேமரன்னு சொல்கிறது. இருதயத்தில் இருக்கிற சத்தங்கள் இப்போ மேமரன்னு சொன்னால் இருதய வேல்வில் ரத்தம் போய்க்க பெறும். இருதய வேல்வில் எது மாற்றம்னு சொன்னால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சத்தம் மட்டும் இருக்குது. அதுதான் படிக்கிறாங்க இருக்கும். அப்போ அது வந்து அதை விட இருதய துடிப்பில் வித்தியாசம் இருந்தால் ஒழுங்கினமாக இருதயம் துடிக்குது, இருதய துடிப்புன்ற வீதத்தை கூட நாங்கள் இதில் வச்சு பார்க்கலாம். அடுத்து வந்து சுவாச பைக்கு எப்படி உதவுதுன்னு சொன்னால் ஒன்று வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இவங்க சுவாச பையில் வந்து காற்று வந்து சீராக போய் வருது ஒன்று பார்க்கலாம், 2 பக்கம் சமனாக போய் வருது ஒன்று பார்க்கலாம். ஏதாவது வித்தியாசம் இருக்கும்னு சொல்லி இப்போ சில இடத்துல நாங்கள் பொதுவாக நாங்கள் தானே நியூமோனியா மாதிரி அப்படி எதுவும் வந்து தண்ணி இருக்குதா இன்ஃபெக்ஷனில் இருக்கிற விடயங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இந்த ப்ரெஷர் பார்க்குறது முக்கியமானது. இப்போ அடிப்படையானது ப்ரெஷர் பார்க்குறது சரியான முறை வந்து நாங்கள் அதை கட்டிட்டு அப்படி ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்குறோம். சரி, இப்போ டிஜிட்டலில் வந்திருந்தாலுமே டிஜிட்டல் வந்து சரியான அக்யூரேட்டானது இல்லை, நுணுக்கமானது இல்லை. டிஜிட்டல் வந்து எந்த நேரம் நம்பல. நேற்று ஒரு நேரம் இருக்கிறார் 79 48 இருக்குது. நல்ல ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள் பார்த்து இப்படி பாசிபிள் இல்லை. அது ஒன்று. மற்றது வந்து இந்த நாங்கள் சில வேலைகளில் வந்து இந்த உணவு கால்வாய் தொகுதியில் வந்து குடலுண்ட அசைவுகளை பார்க்குறதுக்கும் பாவிக்கிறாங்க. அது அரிதாக பாவிக்கிறாங்க. இவ்வளோ தான். இதை விட கிட்டல கேள்விப்பட்ட மாதிரி ஒரு டாக்டர் தலையில் வச்சு பார்த்து ஸ்டெதஸ்கோப் ஒன்றும் காட்டாது. அப்போ இவ்வளோ தான் இதெல்லாம் இது பார்க்குறேன். அப்போ ஸ்டெதஸ்கோப் வந்து ஒரு ஓபிடி செட்டப்பில் ஒரு வெளிநோயாளர் பிரிவில் அல்லது ஒரு நார்மலான டாக்டர்கிட்ட வந்து பேஷண்ட்ஸ் வரைக்கும் என்னென்ன வகையில் தேவைப்படும்னா கட்டாயம் நாங்கள் ஸ்டெதஸ்கோப்பை பெரும்பாலும் வச்சு பார்க்கணும். அந்த நோயாளிகளுக்கு வந்து இப்போ பண்ண சொன்னால் ஒரு இருமல் சளியோ ஒரு சுவாச தொட்டோ சொல்லிக்க நாங்கள் வச்சு பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அதை வச்சு கூட நாங்கள் வித்தியாசப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சாதாரண சுவாச தொட்டோ அல்லது வீசிங் மாதிரி அஸ்மா என்ன சம்பந்தமான பிரச்சனை கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு கூட சிகிச்சை மாறுபடும். அப்போ நாங்கள் சரியான சிகிச்சை கொடுக்காடவே திருப்பி நோய் குணமாகாமல் வந்து கொண்டு மற்றது வந்து இப்போ 5 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை நாங்கள் பார்க்கைகளை கட்டாயம் வச்சு பார்க்கணும். என்னென்னு சொன்னால் சில பிறப்பில் வர சில இதய குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருந்திருந்து 2-3 வயசுல கண்டுபிடிக்கப்படுறதும் இருக்கு. பிள்ளை பிறந்தோன்னு 2-3 நேரம் பார்த்தா கூட மிஸ் பண்ணப்படலாம், தவறப்படலாம், அது வரலாம். மற்ற வந்து இப்போ பெரியாக்கள்லையோ வளர்ந்த பிள்ளைகள்லையோ கூட நாங்கள் கட்டாயம் இருதயத்தையோ சுவாசப்பையோ பார்க்கணும். என்னன்னு சொன்னால் எங்களை புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படும். சில நேரத்தில் புதுசாக ஒரு இருதயத்தில் வர்ற மாற்றமோ இருதயத்தில் வர்ற நோயுண்டோ இந்த வேல்வில் வர பிரச்சனைன்னு சொல்கிறது எம்எஸ் மைட்ரோஸ்டெனோசிஸ் மைட்ரல் ரீகெஜிடேஷன் சொல்கிறது அதெல்லாம் புதுசாக வந்து இதய வரைகளுக்கு இடையில் இருக்கிற சுவர்களில் வர ஓட்டைகள் இருக்கலாம். மற்றது வந்து இந்த கர்ப்பவதிகளோ அல்லது வேறு நோய்கள்னு சொல்லி அவர்கள் வரைகளை வந்து அவர்களில் வந்து இருதயத்தில் பல மாற்றங்கள் நடக்கும். அப்போ அதுக்கு வந்து ஸ்டெதஸ்கோப் கட்டாயம் எங்களுக்கு உதவி செய்யும்.
அப்போ இதில் நாங்கள் சில டாக்டர்ஸுன்ற சில இடத்துல வந்து சில முறைப்பாடுகள் இருக்குது. டாக்டர் வந்து ஸ்டெதஸ்கோப் வைக்கிறே இல்லை, தூர 4-5 அடிக்கு அங்கால வச்சு நம்ம கேட்டுட்டு மருந்தெழுதினம் கண்டோனைய மருந்தெழுதி நம்ம எல்லாம் இருக்குது. அப்போ அதில் நாங்கள் திருந்தோணும். எக்ஸ்ரே கண் இருக்குது போல எக்ஸ்ரே கண்ணுக்கு அப்போ ஸ்டெதஸ்கோப் கட்டாயம் வச்சு பார்க்கணும். ஒன்று நோயாளர் திருப்திக்கு மற்ற நாங்கள் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு. மற்றது வந்து இது பொதுவான குறைபாடு, இந்த முறைப்பாடை வந்து டாக்டர் சோதிக்கிறே இல்லைன்னு சொல்லி அப்போ உண்மையை தானே சோதிக்காமல் அதை மருந்தை கண்டுபிடிக்கிறேன். அப்போ இவ்வளோ தான் ஸ்டெதஸ்கோப்புன்ற பயன்பாடுகள். அப்போ சுருக்கமாக சொன்னால் அது ஒரு இலகுவான மருத்துவ உபகரணம், மிக நீண்ட காலமாகவே வாய்க்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மருத்துவ சம்பந்தமான விடயங்களை வைத்தியர்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற ஒரு உபகரணம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.